Hey buddies, welcome back to our channel. நான் உங்கள் ஷாலு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் thumbnail பார்த்தே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. எஸ், நம்ம டிராகன் மேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிராகன் மேனோட ஃபாசில்ஸ் எல்லாமே யூரோப், ஆஃப்ரிக்கா, அப்புறம் சைனாலெல்லாம் வந்துட்டு கிடச்சிருந்துருக்கு. இதை வச்சு கார்பன் டேட்டிங் எல்லாம் பண்ணி பார்த்தப்போ என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா mid-1800s வந்துட்டு வாழ்ந்தவங்களோட ஃபாசில்ஸ் அப்படின்றது தெரிய வருது. இதெல்லாத்தையும் வச்சு நம்மளால் அவங்களோட வாக்கிங் போஸ்டர், அப்புறம் அவங்களோட பிஹேவியர், அவங்க எப்படிலாம் அடாப்ட் ஆனாங்க, அவங்களோட ஃபுட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களோட டயட் எப்படி ஃபாலோ பண்ணாங்க, டூல்ஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, இதெல்லாமே வந்துட்டு நம்மளால இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 1930sலேயே ஒரு ஸ்கல் ஒன்று கிடச்சிருந்துருக்கு. அண்ட் அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்கல் இப்போ நம்மளோட ஹியூமன் ஸ்கல்லை விட பெருசான சைஸில் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ புதுசாக பண்ணியிருக்க ஸ்டடி மூலமாக என்ன தெரிய வருதுன்னு பார்த்தா இது நம்மளோட க்ளோசஸ்ட் ஆன்சிஸ்டரோட ரிலேட் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால இந்த புது ஹியூமன் ஸ்பீஷியஸுக்கு வந்துட்டு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹோமோ லாங்கி, அப்படி இல்லைனா டிராகன் மேன் அப்படின்றது தான். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்டென்சிவ் ஜியோகெமிக்கல் அனாலிசிஸ் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்றத பார்த்தா நியாண்டர்தால்ஸை விடையே நம்மளோட க்ளோசஸ்ட் ஆன்சிஸ்டர்ஸ் கூடயும் மாடர்ன் ஹியூமன்ஸ் கூடயுமே வந்துட்டு இந்த டிராகன் மேனை ரிலேட் பண்ண முடியுது ரொம்ப க்ளோஸாக அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நியாண்டர்தால்ஸ்லாம் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. சயின்டிஃபிக் ரெக்கக்னிஷன் படி ஃபர்ஸ்ட் ஹியூமன் லைக் ஃபாசில்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிது இல்லையா, அந்த ஃபாசில் வந்துட்டு இந்த நியாண்டர்தால்ஸோடது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. கடந்த சில வருஷமாக நியாண்டர்தால்ஸுக்கும் நம்ம மாடர்ன் ஹியூமன்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் சாப்பியன்ஸ்லேருந்து நியாண்டர்தால்ஸாக மாறுறதுக்கு அந்த ஒரு டைம் பீரியட் இருந்துச்சு இல்லையா, அந்த எவல்யூஷன் டைம், அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப டீப்பான எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிட்டத்தட்ட 1 மில்லியன் இயராக வந்துட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வச்சிருக்க கிளைம் படி பார்த்தா இந்த நியாண்டர்தால்ஸ் கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஹார்பன் ஸ்கல்லோட ஷேப்பு, சைஸு, அப்புறம் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ இது கிட்டத்தட்ட 130,000லேருந்து 300,000 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த ஏர்லி ஹியூமன்ஸோட தான் இருக்குன்றத சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஸ்கல்லில் நம்மளோட பிரெயினை கூட ஃபிட் பண்ண முடியுமா, ரெண்டோட சைஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐ சாக்கெட் பார்த்தா நம்மளதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லு கொஞ்சம் ஓவர் சைஸாகவும் வாய் கொஞ்சம் வைடாகவும் இருக்குது ஹோமோ சாப்பியன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்றத சொல்கிறாங்க. ரிசர்ச்சர்ஸ்லாம் அவங்களோட ரிப்போர்ட் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா இந்த ஸ்கல்லை டிஸ்கவர் பண்ணது எந்த ஹார்பினோடது அப்படின்றத பார்த்தா மேலோடது. அண்ட் இவங்க இறந்த டைமில் இவங்களோட வயசு 50 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் படி இன்னும் நமக்கு என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்றத பார்த்தா இந்த ஹார்பின் எல்லாமே ரொம்பவே ஹார்ஷான என்வாயன்மெண்ட்டுக்கு தான் அடாப்ட் ஆகிருந்தாங்க. அதனால தான் இது இவங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜஸாக இருந்துச்சு ஏஷியா ஃபுல்லாக டிஸ்பர்ஸ் ஆகி வாழ்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹோமோ சாப்பியன்ஸ் மாதிரியே அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அப்புறம் ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிச்சி தான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் கண்டிப்பாக படிச்சிருந்துருப்போம் இல்லையா, ஹியூமன் எவல்யூஷன் எப்படி நடந்துச்சுன்னு. ஒரு மங்கியிலேருந்து ஒரு ஹியூமனாக மாறுறதுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிள் இப்போ கூட நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ், நியாண்டர்தால்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போது புதுசாக டிராகன் மேனோட ஃபாசில் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இந்த ஹியூமன் ட்ரீயில் வந்துட்டு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இதை ரீஷேப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மூலமாக நம்மளுக்கு இன்னும் அவங்க எப்படிலாம் லைஃப் லீட் பண்ணாங்க, எப்படிலாம் மைக்ரேட் பண்ணாங்க அப்படின்ற பேட்டர்ன் நம்மளால் அசியூம் பண்ண முடியல. ஸோ இதில் ரீஷேப்பிங் ப்ராசஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்டடியை யார் லீட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தா சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்த இந்த கண்டென்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல, எனக்கும் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுறப்போ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி இல்லைனா இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட மண்டே உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shalu.